தமிழ் சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வெல்கம் டு MD3. இந்த ஷோல யோசி அப்படிங்கிற தமிழ் திரைப்படத்தினுடைய ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். இந்த படம் அமேசான் பிரைம்ல அவைலபிளா இருக்கு. ஒரு சர்வைவல் த்ரில்லரா இந்த படத்தை கொடுத்துருக்காங்க. படத்தினுடைய கதாநாயகன் நீட் எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிடுறாரு. ஃபெயில் ஆனதுனால இவரு தற்கொலை பண்றதுக்காக ஒரு காட்டுக்குள்ள போறாரு. அந்த காட்டுக்குள்ள போய் மலை உச்சியில இருந்து கீழே குதிக்கிறாரு. புன்னகை மன்னன் கமல் மாதிரி பல கிளைகள்ல மாட்டி சின்ன பின்னமாகி கீழே வீராரு. ஒரு காட்டு பகுதிக்குள்ள சிக்கிக்கிறாரு. அப்படி சிக்கின அவரு என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் அங்க எதிர்கொள்றாரு, அவருடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்குது, அங்கிருந்து உயிர் பிழைச்சாரா இல்லையா அப்படிங்கிறதா இந்த படத்தினுடைய மீதி கதை. இந்த படத்தை பத்தி ஆலோசனை அப்படின்னா, பொதுவா படங்கள்ல குறியீடு வச்சு நம்ம பார்த்திருக்கோம். இந்த படத்தினுடைய டைட்டிலே வந்து பாத்தீங்கன்னா குறியீடா வச்சிருக்காங்க, யோசி அப்படின்ற மாதிரி. இந்த படத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி 1க்கு 2 தடவை இந்த படத்தை பார்த்தே ஆகணுமா அப்படின்ற மாதிரி நல்லா யோசிச்சுக்குங்க. அப்படி யோசிக்கல அப்படின்னா அது நம்முடைய தப்பு அப்படின்ற மாதிரி தான் சொல்ற மாதிரி இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த படத்தினுடைய காட்சி அமைப்புகளும் வச்சிருக்காங்க. அதாவது வடிவேல் சொல்ற மாதிரி நடுச்சாமத்துல நான் ஏன்டா எழுந்து சுடுகாட்டுக்கு போனோம் அப்படின்ற மாதிரி தற்கொலை பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவன் எதுக்கு பல மைல் தள்ளி கேரளா தமிழ்நாடு பார்டர் இருக்கக்கூடிய அந்த காட்டுக்குள்ள போய் தற்கொலை பண்ணிடணும். அந்த காட்டுக்குள்ள போய் தற்கொலை பண்ண போனா அங்க ஒரு பக்கம் நக்சலைட் இருக்காங்க, ஒரு பக்கம் காட்டுவாசிகள் இருக்காங்க. அவங்களுக்குள்ள ஒரு ரைவல்ரி அப்படின்ற மாதிரி இருக்கு. அதை தாண்டி கதாநாயகனுக்கு ஒரு லவ் அப்படின்ற மாதிரி இருக்கு. அண்ட் டுவர்ட்ஸ் எண்ட் வந்து பாத்தீங்கன்னா தற்கொலைக்கு அகைன்ஸ்டா ஒரு மெசேஜ் சொல்ற மாதிரி இருக்கு. அந்த மெசேஜுக்காகவே இந்த படத்தை பார்த்தே ஆகணுமா அப்படின்ற மாதிரிலாம் இல்லவே இல்லைங்க. ஸ்டோரி வைஸ் இன்னும் பெட்டரா பண்ணிருக்கலாம். திரைக்கதையில பெரிய சுவாரஸ்யமோ விறுவிறுப்போ இல்லை. அதே போல வந்து பாத்தீங்கன்னா மேக்கிங் வைஸ் இன்னும் கொஞ்சம் நல்லா கொடுத்துருக்கலாம். அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா பெரிய அளவுல இல்லை. இப்படி பல சொதப்பலான விஷயங்களை பண்ணியிருக்காங்க. ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த படத்தை நீங்க தாராளமா ஸ்கிப் பண்ணிக்கிறது நல்லது. உங்களுக்கு வேணும்னா ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் 5/2. அடுத்த மாசத்துல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.